நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. சரி, இது ரொம்ப அவசியமானதா அப்படி பாருங்கள். நம்ம நகரத்தாருடைய பண்பாட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். திருவொற்றியூரில் நீத்தார் விடுதி கட்டினது ஒன்று. அதை விட ரொம்ப முக்கியம், காசியில் நம்ம அஸ்தியை வச்சுக்கிட்டு ஒரு வருஷத்துக்கு காப்பாற்றி ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம போகலைன்னா அவங்க கரைச்சிருவாங்க. ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம போனால் நமது லாக்கரில் இருக்கும், அந்த அஸ்தியை எடுத்து நம்ம கையில் கொடுக்குறாங்க. அஸ்தி கரைக்கிறதுக்கு உள்ள ஏற்பாடு, அதற்கு உள்ள ஐயர், அங்கே உள்ள இறுதிச் சடங்கு பண்ணுறதுக்கு உள்ள ஏற்பாடு எல்லாம் அங்கே வந்து செட்டப்பாக இருக்குது. அப்படின்னா நம்ம இந்த இறுதிச் சடங்கை எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் அப்படி பாருங்கள். இது வந்து கல்யாணத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை விட அதிகமான முக்கியத்துவம் கொடுத்த ஒரு நிகழ்ச்சி. அதனால் இந்த நீத்தார் விடுதிங்கிறது இருக்கிற புண்ணியத்திலே நீங்கள் வந்து பள்ளிக்கூடம் கட்டினேன், அதை கட்டினேன், இதை கட்டினேங்கிறத விட நீத்தார் விடுதி கட்டினது பெரும் புண்ணியம். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். சொன்னவின் சந்தன சாந்தும் சுடர் திங்கள் சூளா மணியும் வண்ண உரிவை உடையும் வளரும் பவள நிறமும் அண்ணல் அரண்முற நேரும் அகலம் வளாயே அறவும் தின்னங்கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர்நாம், உடையார் ஒருவர் தமர்நாம். அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. பூண்டதோர் கேழல் எயிரும் பொன்றிகழாமை புரள நீண்ட திண்டோள் வளஞ்சூழ்ந்து நிலாக்கதிர் போல வெண்ணூலும். கலைமானுடையோன் கரித்தோலுடையோன் மலைமானுடையோன் மகனே, தலைமேல் விதிக்கை வரைந்த வினைகள் அனைத்தும் துதிக்கை எடுத்து துடை. நல்லாவின் பால் முழுதும் கன்றுக்கில்லை, நரும்பூவின் மனம் முழுதும் சோலைக்கில்லை. நெல்லாகும் கதிர் முழுதும் நிலத்துக்கில்லை, நிறைகின்ற நீர் முழுதும் குளத்துக்கில்லை. பல்லாரும் கனி முழுதும் மரத்துக்கில்லை, பன்னரம்பின் இசை முழுதும் யாழுக்கில்லை. எல்லாமே பிறர் குலைக்க காணுகின்றேன், என் வாழ்வும் பிறர் குலைக்க வேண்டும் வேண்டும் என்ற மூதறிஞர் வாசுபமாவின் இயற்கை தொண்டு கவிதை வரிகளுக்கேற்ப நகரத்தார் டெவலப்மெண்ட் ஃபோரம் திருச்சிராப்பள்ளி என்கின்ற அமைப்பு இன்று இந்த சிவமடத்தை கட்டி நகரத்தார்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் நிகழ்வு நடைபெற இருக்கிறது. எல்லா நிகழ்வுகளின் தொடக்கம் போல வேண்டுதல் வேண்டாமை இலானை, தனக்குவமை இல்லாதானை, அறவாளி அந்தனை, என் குணத்தானை போற்றி வணங்கி இவ்விழாவினை தொடங்குவோம். இறைவணக்கம் பாட திருமதி விசாலாட்சி பழனியப்பன் அவர்களே. சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆனைமுக விநாயகனே, ஆறுமுகன் சகோதரனே, பிள்ளையார் பட்டி கணபதியே, பிழைகள் பொறுக்கும் குணநிதியே, அடியவர் அழைத்தால் வந்திடுவாய், அமைதியை அவர்க்கு தந்திடுவாய். ஆனைமுக விநாயகனே, ஆறுமுகன் சகோதரனே. திரைகடலோடி திரவியம் தேடிய நகரத்தார்கள் பலர். உள்நாட்டில் பல்வேறு ஊர்களுக்கு சென்று வாணிபம் செய்தவர்களும் பலர். அப்படி தொழில் நிமித்தமாக சொந்த ஊர்களை விட்டு வந்திருந்தாலும் திருமணம், திருவிழா, கேதம் இவற்றிற்கு நம் சொந்த ஊருக்கே சென்று வருகிறோம். திருமணம், திருவிழா முன்கூட்டியே தேதி தெரிவதால் அதற்குரிய ஏற்பாடுகளை முன்னரே செய்ய முடிகிறது. அதனால் ஊரில் சென்று செய்வதில் சிரமம் இல்லை.
ஆனால் திட்டமிடாமல் திடீரென நடக்கும் மரணத்திற்கு அவ்வாறு செய்ய இயலா நிலையில் இருக்கிறோம். ஊருக்கு கொண்டு சென்று இறுதிச் சடங்குகளை செய்வதில் பல சிக்கல்கள் இருப்பதால் வசிக்கும் ஊரிலேயே இறுதிச் சடங்குகளை செய்ய நினைக்கின்றனர் பலர். அதில் சிக்கல் என்னவென்றால், பெரும்பாலும் அடுக்ககங்களில் வசிப்பவர்கள், வாடகை வீடுகளில், போர்ஷன் வீடுகளில் வசிப்பவர்கள், சிறிய தனி வீட்டில் வசிப்பவர்கள் போதுமான இட வசதி இல்லாமல் சடங்கு சம்பிரதாயங்களை செய்ய முடியாமல் அதை சுருக்கி செய்ய வேண்டிய ஒரு நிலையில் உள்ளோம். புறாக்கூண்டு போன்ற சின்ன வீட்டில் நெருக்கடியில் வாழ்ந்த மனிதன் இறந்த பின்னரும் அந்த நெருக்கடியில் இருந்து விட்டு இறுதி யாத்திரை செல்ல வேண்டியிருக்கிறது. இந்த நிலையில்தான் சிவமடத்தின் தேவை உணரப்பட்டது. புதுக்கோட்டை, காரைக்குடி, மதுரை, தஞ்சை, கோவை, சென்னை என பல ஊர்களில் சிவமடம் இருந்தாலும் திருச்சியில் அது நீண்ட காலம் இல்லாமல் இருக்கிறது என்று ஒரு குறை இருந்து வந்தது. அந்த குறையை நிவர்த்தி செய்ய நகரத்தார் டெவலப்மெண்ட் ஃபோரம் என்ற அமைப்பு இந்த திட்டத்தை கையில் எடுத்து இன்று அதை வெற்றிகரமாக செய்து முடித்திருக்கிறது. ஒரு பலத்த கரவொலி கொடுக்கலாம். இன்னைக்கு வந்திருந்த விருந்தினர்கள் கூட 1-2 பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, எங்களுடைய பிரார்த்தனை இன்று நிறைவேறி இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு இதன் தேவை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த நகரத்தார் டெவலப்மெண்ட் அமைப்பின் தலைவர் சிறுவயல் சின்ன அழகப்பன் அவர்கள், ஓனா சிறுவயல் சின்ன அழகப்பன் அவர்கள், இவர்கள் ஊரின் பெயரில் சிறு இருக்கிறது, பேரில் சின்ன என்று முன்னட்டு இருக்கிறது. சிறு சின்ன என்று இருந்தாலும் இவர்களின் ஆளுமையும் செயல்பாடும் எல்லாம் பெரிதாகவே உள்ளது. ஸ்ரீ அழகுலட்சுமி ஃபைனான்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநராகவும், திருச்சி மாவட்ட ஃபைனான்சியர்ஸ் அண்ட் சிட்ஃபண்ட் அசோசியேஷனின் துணைத் தலைவராகவும், சார்ட்டர் பிரசிடென்ட் ஆஃப் ரோட்டரி கிளப் ஆஃப் மிட் டவுன் அண்ட் சேர்மன் ஆஃப் மிட் டவுன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட், முன்னாள் தலைவர் திருச்சி நகரத்தார் சங்கம், முதல் தலைவர் திருச்சி மருந்து மொத்த வணிகர் சங்கம், முன்னாள் தலைவர் மாத்தூர் நகரக்கோவில், முன்னாள் துணைத் தலைவர் சிறுவயல் ஊராட்சி மன்றம், இப்படி பல பொறுப்புகளில் இருந்து பணியாற்றி வருகிற அண்ணன் விஏஎல் சின்ன அழகப்பன் அவர்கள் இப்பொழுது முறையாக வரவேற்புரையாற்ற வருகிறார்கள். திருச்சி நகரத்தார் டெவலப்மெண்ட் ஃபோரத்தின் வாயிலாக இன்று இந்த கட்டிடம் கட்டப்பட்டு இன்று நகரத்தார் பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கும் விழா இனிதே நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு தலைமை பொறுப்பு ஏற்க வந்துள்ள நமது குலகுரு கோயிலூர் சுவாமி அவர்களை வணங்கி அவர்களை வருக வருகவென்று உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். சோசோமி அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். அவர்களை தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது உடனடியாக ஒப்புக்கொண்டார்கள். சாமி அவர்களும் உடனடியாக நான் வருவதாக ஒப்புக்கொண்டார்கள். எந்த விதமான தயக்கமும் இன்றி நான் வந்து செய்கிறேன் என்று சொன்னார்கள். அது மாதிரி இங்கே வருகை தந்துள்ளார்கள். சோசோமி அவர்கள் தெரியும் உங்களுக்கு எப்படி அவர்கள் உரையாற்றுவார்கள் என்று. அவருடைய உரையை கேட்பதற்காகவே நான் எத்தனையோ இடத்துல எத்தனையோ இதில் வந்து யூடியூப்ல எல்லாம் போட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறதுல, ஏன்னா அந்த மாதிரி ஒரு வாயை திறந்தாலே ஒரு கடாட்சம், அவர்களுக்கு ஒரு கடவுள் அனுக்கிரகம் இருக்கிறது. அவர் நமக்கு இன்று எல்லாருக்கும் அந்த இது கிடைக்க வேண்டும் என்பதற்காக இன்று வருகை தந்துள்ளார்கள். அவர்களையும் உங்கள் சார்பாகவும் சங்கத்தின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். செக்ரட்டரி சீனிவாசன் அவர்கள், ஏன்னா எனக்கு வந்து கிடைச்சது ரொம்ப பெரிய ஒரு பொக்கிஷம். என்னென்னா ஒரு செக்ரட்டரி இல்லாமல் எக்ஸிக்யூஷன் சைடில் ஒன்றுமே செய்ய முடியாது. இவ்வளோ பெரிய கட்டடத்தை கட்டக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு முழு பொறுப்பு அவர் தான். அவர் சீனிவாசனை தவிர எந்த இதுவும் இல்லை. என்ன வேலை சொன்னாலும் எத்தனை மணிக்கு சொன்னாலும் அந்த வேலையை செய்யக்கூடிய ஒரு திறமை படைத்தவர். அவர் எனக்கு செக்ரட்டரியாக கிடைத்தது மிக்க மகிழ்ச்சி. அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். பொருளாளர் அவர்கள் நமது பிஎல்ஏ அண்ணாமலை அவர்களும் நமக்கு கிடைத்த பெருமை. ஏன்னா அவற்றெல்லாம் என்ன வேலை சொன்னாலும் செய்யக்கூடியவர்கள். பிஎல்ஏ குரூப் பெரிய குரூப் கன்சர்னில் உள்ளவர்கள், அவர்களும் இங்கே வருகின்றுள்ளார்கள். அவர்களையும் உங்கள் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். நமது எம்சி காஸ்கோ ராம்நாதன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். ஏன்னா அவரெல்லாம் பல இதில் அவர் அனுபவமிக்க ஒரு மாஸ்டர் ஆஃப் செரமனி. அவருக்கு வாயை திறந்தாலே அவர் பேசிகிட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு அவர் திறமை படைத்தவர். அவர் வந்து நமக்கு இன்றைக்கி ஒரு மாஸ்டர் ஆஃப் செரமனியாக பண்ணுறாருன்னா ஒரு பெரிய இது. அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் எல்லோரையும் இரு கரங்கூப்பி நமது ட்ரஸ்டிகள் தான் முக்கியம். ஏன்னா அவங்க தோளோடு தோள் கொடுத்து இந்த கட்டடத்தை இவ்வளோ பெரிய பணியை நிறைவேற்றுவதற்கு உறுதுணை. முதல் தவணை என்ன சொன்னாலும் சரி, அடுத்த தவணை என்ன அமௌண்ட் கேட்டாலும் சரி,
அதுக்கு அடுத்தது என்ன அமௌண்ட் கேட்டாலும் சரி அவ்வளவு ரூபாயும் கொடுத்து இன்றைக்கி இந்த கட்டடம் அவ்வளோ பெருசாக நிற்கிது அப்படின்னு சொன்னால் அந்த ட்ரஸ்டிகள் தான் முக்கியம். 18-20 பேர் தான் அதற்கு முக்கிய காரணம். அதுக்கு மேலே நன்கொடை கொடையார்கள் யாரை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுத்தாங்க. ஏன்னா இந்த நகரத்தார் டெவலப்மெண்ட் ஃபோரம் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சிறிய அமைப்பாக ஆரம்பித்து நகரத்தாருக்கு சேவை செய்ய வேண்டும் என்று ஒரு 10-12 பேர் சேர்ந்து ஆரம்பித்தோம். ஆளுக்கு 10,000 ரூபா கொடுத்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி அதை வங்கியில் போட்டு ஆரம்பித்தோம். பல வருடங்களாக கூட்டம் போட்டுக்கிட்டு இருந்தோம். அதில் ஒரு நிகழ்வு தான் இந்த மாதிரி சிவமடம் கட்ட வேண்டும் என்று ஒரு நிகழ்வு அன்றைக்கி இந்த வந்தது. அந்த பேச்சு வந்த பொழுது உடனே எல்லோரும் ஒரு இதாக இருந்து ஒத்துக்கொண்டு கட்டலாம் என்று சொன்னார்கள். அன்றுதான் இந்த வேலை துவங்க பெற்றது. இன்று துவங்கி இவ்வளவு குறுகிய காலத்திலே இவ்வளவு பெரிய கட்டடம் கட்டியிருக்கிறோம் என்று சொன்னால் நன்கொடையாளர்களும் ட்ரஸ்டிகளும் தான். ட்ரஸ்டிகளுடைய இதுதான் அது அதிக பங்கு. ஏன்னா 1,31,00,000 ரூபா ட்ரஸ்டியை கொடுத்துருக்காங்க. அது பெரிய காரியம். எந்த இதுலேயுமே 20 பேர் தான் அதில் உள்ளதே 20 பேர் தான் இவ்வளோ பணம் கொடுத்தவங்க. அதனால் மற்றபடி கொடுத்தவங்க 1 லட்ச ரூபா கொடுத்தவங்களே 42 பேர் 45 பேர் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே கொடுத்துருக்காங்க. யாரை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுத்து இது நமக்கு முக்கியம், இது திருச்சியில் அவசியம் அப்படிங்கிற சொல்லி பண்ணாங்க. அதுக்காகத்தான் நாங்கள் இதை திறப்பு விழான்னு நாங்கள் பண்ணலை, அர்ப்பணிக்கும் விழா அப்படிங்கிறது பண்ணோம். நம்ம நகரத்தார்களுக்கு இதை அர்ப்பணிக்கும் விழாவாக இன்று நடந்து கொண்டு இருக்கிறது. அது நமக்கு பிரயோஜனப்படணும். ரொம்ப ஹைஃபையாக பண்ணியிருக்கோம். எங்கள் செக்ரட்டரி எதை எடுத்தாலும் நல்ல சாமானம் இல்லாமல் வாங்கப்படாது அப்படின்னு சொல்லிடுவார். வாங்கினா நல்ல சாமான் தான், இல்லாட்டி வாங்க வேண்டாம். அதனால் அவர் நல்ல என்ன வேணுமோ அவ்வளவும் நல்ல சாமானாகவே ரொம்ப ஹைஃபையாக வாங்கி பண்ணியிருக்கு எல்லாமே. அதே மாதிரி கட்டடமும் அதே மாதிரி கட்டியிருக்கு. அதே மாதிரி கட்டடம் கட்டி கொடுத்த நம்ம விஎம் பில்டர்ஸ் இவருங்க வந்திருக்காங்க. குறுகிய காலத்தில் அந்த கட்டடத்தை நம்ம கட்டி கொடுத்தாங்க. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப பாராட்டணும். ஏன்னா வெளியூரில் இருந்து சூப்பர்வைஸ் பண்ணி ஆள் வச்சு இவ்வளோ தூரம் நமக்கு கட்டடத்தை இது பண்ணி கொடுத்துருக்காருன்னு சொன்னால் அதெல்லாம் ரொம்ப பெருமைப்படக்கூடியது. பல கட்டடங்கள் கட்டியிருக்காங்க. எனக்கு விப்ரோ வீரப்பன் தான் அவளை ரெஃபர் பண்ணாங்க. பண்ணும்போது சொன்னாங்க நல்லா கட்டுவாங்க, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு. அதனால தான் அவரை கூப்பிட்டு கொடுத்தோம். அவர் தஞ்சை இதில் கண்டோராயம்பட்டியில் கல்யாண மண்டபம் கட்டியிருக்காரு, காளகஸ்தியில் கட்டியிருக்காரு, பழனியில் கட்டியிருக்காரு, சொக்கநந்தரில் கட்டியிருக்காரு. எல்லா ஊர்லேயும் கட்டடம் கட்டியிருக்காங்க. அது மாதிரி இந்த கட்டடமும் நல்ல முறையில் கட்டி கொடுத்துருக்காங்க. அவர்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம உங்களுடைய சார்பாக நம்ம நகரத்தார் டெவலப்மெண்ட் ஃபோரத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஒரு கட்டடம் முக்கியம் ஆர்கிடெக்ட் தான். அதுக்கு நம்ம ராமநாதன் அவர்கள் இங்கே அமெரிக்கா சென்றுள்ளார்கள், இங்கே இல்லை. அவர்கள் தான் முழு உதவி. தினசரி அந்த கட்டடத்தை பார்வையிட்டு தினசரி ஒரு சூப்பர்வைசர் போட்டு அந்த கட்டடம் என்ன நிலைமையில் இருக்குது, எப்படி பண்ணுறோம், என்ன செய்யணும், அடுத்தடுத்து என்ன எல்லாம் பார்த்து பண்ணது. இன்றைக்கி அவர் வரக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் அவர் அமெரிக்கா செல்ல வேண்டியதாக போச்சு. அதனால் அமெரிக்கா சென்றுள்ளார்கள். அவர்களுக்கும் நம்முடைய ட்ரஸ்டின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா இது மாதிரி ஒரு அமைப்பு வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இது ஆரம்பிக்கும் பொழுது கூட ஒரு சிறிய அளவில் தான் பண்ணோம். இது பின்னாடி தான் இவ்வளோ தூரம் டெவலப் ஆகி இவ்வளோ தூரம் பண்ணி இப்போ ஒரு ஸ்டேஜில் வரும்போது கூட கொஞ்சம் யோசனையாகவே இருந்துச்சு, கட்டடம் முடிவு பெறணுமே அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. ஆனால் கடவுளுடைய அனுகிரகத்தால் எல்லாம் முடித்து மறுபடியும் இப்போ எக்ஸஸாக நமக்கு இப்போ ரன்னிங்கில் உள்ளதுக்கும் நமக்கு இப்போ ஏன்னா இப்போ ரன்னிங்கில் மறுபடியும் திருப்பி நம்ம நடத்துறதுக்கு உள்ளதுக்கும் நமக்கு இப்போ வந்திருக்கு. இன்னமும் நம்ம யார் யார் கொடுக்குறாங்களோ அவருடைய பங்களிப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்றதுக்கு ரெடியாக இருக்கோம். இப்போ நேற்று கூட நமது வாசுவ மாணிக்கனுடைய குமாரர் பாரி அவர்களுக்கு வந்திருக்காங்க. எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லி 10,000 ரூபா அனுப்பிச்சாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய நேற்று நைட்டு அனுப்பிச்சாங்க. 10,000 ரூபா அனுப்பிச்சு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு ஈடுபாடோடு இருக்கவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. இது திருச்சியில் ரொம்ப முக்கியம், திருச்சியில் செய்யணும் அப்படின்னாங்க. அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த நீங்கள் எல்லாருடைய ஒத்துழைப்பு இருந்தனால தான் நம்ம இங்கே திருச்சியில் இந்த மாதிரி ஒரு கட்டடத்தை, ஏன்னா இடம் வாங்குறதுக்கே ரொம்ப முயற்சி பண்ணி கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலம் அதை போராடி அந்த இடத்த வாங்க முடிஞ்சு. ஏன்னா அப்ஜெக்ஷன் இல்லாமல் இருக்கணும், அதில் இது கட்டடம் கட்டினா பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். இப்போ மற்ற இடத்துல எல்லாம் கட்டி பிரச்சனையாக இருக்குது. அதனால் அதுக்கு பார்த்து அதுக்கு இடம் தோதா பார்த்து அப்படி வாங்கும்போது தான் இந்த இடத்த பார்த்து வாங்கினோம். அதனால் இந்த மாதிரி ஒரு நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கெல்லாம் உதவி பண்ணுறதுக்கு ஆள் இருக்கிறதுனால தான் நம்ம பண்ண முடிஞ்சிச்சு. அதோடு இல்லாமல் நம்ம இதுக்கு எனக்கு பல முறையில் பல வழியில் ஒத்துழைப்பு கொடுத்த பாலச்சந்திரன் ட்ரஸ்டி அவர்கள் எங்கே கூப்பிட்டாலும், அண்ணாமலை பாலச்சந்திரன் இவரெல்லாம் எங்கே கூப்பிட்டாலும் நமக்கு கூடவே நமக்கு எல்லாம் சுந்தரன்னு, ஏன்னா அவங்களாகவே பணம் வசூல் பண்ணி நிறைய பணம் கொண்டு கொடுத்துருக்காங்க.
ஏன்னா அந்த மாதிரி அவங்களோட இன்வால்மெண்ட்டோட இப்போ நேற்று கூட பாலச்சந்திரன் பேசிட்டு இருந்தார், நேற்று நைட்டு கூட பேசிட்டு தான் இருக்காரு. ஏன்னா நம்ம வந்து ஒரு நல்ல சிறப்பாக அதை பண்ணிடணும், நடத்துறது ரொம்ப நல்லமாக நடத்தணும். ஏன்னா யாருக்கும் வந்து ஒரு இதுவாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு இது. அதனால் நீங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்போடையும் இன்று இந்த கட்டிட திறப்புலாக்கு வருகின்ற உங்களை மறுபடியும் வருக வருகவென்று வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிண்ண. தலைவர் அவர்கள் இந்த பயணத்திலே இருந்த ஒத்துழைப்பு மற்றும் சிரமங்களை எல்லாம் குறித்து பேசினார்கள். செயலாளர் எனக்கு நல்லா அமைஞ்சாங்க, அதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னாங்க. உங்கள் 2 பேருக்கும் நல்ல கெமிஸ்ட்ரி. ஏற்கனவே நீங்கள் வயலூர் பாத யாத்திரையில் தொடர்ந்து அன்னதானம் இருவரும் இணைந்து செய்து கொள்வதால் அந்த செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதனால கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது. இப்பொழுது இந்த சிவமடத்தை நகரத்தார்கள் பயன்பாட்டிற்காக அர்ப்பணிக்கும் நிகழ்வு கோயிலூர் சுவாமிகள் சீர்வளர் சீர் நாராயண ஞான தேசிக சுவாமிகள் அவர்கள் அர்ப்பணித்து தலைமையுரை ஆற்றுவார்கள். அதற்கு முன்னர் அவர்களை பற்றிய சில குறிப்புகளை உங்களுக்கு இந்த அவைக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். பட்டினத்தாரை பற்றி நம்ம எல்லாம் படித்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். நேரில் பார்த்ததுண்டா? இதோ நம்முன் எழுந்தருளிருக்கிற கோவிலூர் மடத்தின் 14வது பட்டம் சீர்வளர் சீர் நாராயண ஞான தேசிக சுவாமிகள் தான் இன்றைய காலத்து பட்டினத்தார். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் இருக்குது. பொருளாதாரம் படித்துவிட்டு 40 ஆண்டுகள் ஒரு பெயர் பெற்ற பட்டய கணக்கு நிறுவனமான ஐயர் அண்ட் கோவை எடுத்து நடத்தி பின்னர் பங்கு சந்தையில் தடம் பதித்து முதலீட்டு ஆலோசகராக பல நிறுவனங்களுக்கு தன் பொருளாதார ஞானத்தை பகிர்ந்தவர். அதுக்கப்புறம் காரைக்குடி அன்னலட்சுமி கேட்டரிங் என்ற நிறுவனத்தை அமைத்து குக்லெஸ் கிச்சன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தொழில்நுட்பத்தை கொண்டு வந்தவர். மலேசியாவில் நடந்த மனிதவள மாநாடு மேம்பாட்டு மாநாட்டில் மூவர்ஸ் அண்ட் ஷேக்கர்ஸ் அப்படின்ற விருது அவங்களுக்கு கொடுத்தாங்க. மூவர்ஸ் அண்ட் ஷேக்கர்ஸ் விருது எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால், கல்வியை தொடர முடியாமல் பள்ளி படிப்பை விட்டு விலகிய மாணவர்களுக்கு ஒரு கமர்ஷியல் கிச்சன் நடத்தும் பயிற்சி கொடுத்து தயார் செய்ததுக்காக அந்த விருது, அந்த மூவர்ஸ் அண்ட் ஷேக்கர்ஸ் விருது மலேசியாவில் ஹியூமன் ரிசோர்ஸ் கான்ஃபரன்ஸில் கொடுத்தாங்க. ஐபிசிஎன் கோயம்புத்தூரில் இன்னோவேட்டிவ் ஆண்டர்பிரனர் விருது சுவாமிகளுக்கு கொடுத்திருக்காங்க. இப்படி செல்வ செழிப்பிலே தொழிலின் உச்சத்தில் இருந்தவர் ஒரு நொடியில் 13வது பட்டம் சீர்வளர் சீர் மெய்யப்ப சுவாமிகளின் விருப்ப சாசனப்படி அனைத்தையும் துறந்து மடாதிபதியாக பொறுப்பேற்றவர்கள். அதுதான் சுவாமிகளுடைய சிறப்பு. பொறுப்பேற்ற சில நாட்களிலேயே இந்திய பாராளுமன்றத்தின் புதிய கட்டிட திறப்பு விழாவுக்கு இந்தியாவில் அழைக்கப்பட்ட 20 ஆதிநகர்த்தர்களில் ஒருவராக ஐயா அவர்களும் கலந்து கொண்டு பெருமை பெற்றவர்கள். பிரதமரால் அடையாளம் காணப்பட்டு அந்த இந்தியன் பார்லிமெண்ட்டுக்கு போனவங்களில் ஒருத்தங்க. சபாநாயகர் கோவில் அப்படின்னு சொல்லி கோவிலூரில் வந்து சிதம்பரம் நடராஜர் கோவிலுடைய புரோட்டோடைப்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு மாடல் மாதிரியே அப்படியே ஒரு சிறிய அளவிலே கோவிலூரில் வந்து கட்டி அதை கும்பாபிஷேகம் செய்திருக்கிறார்கள். பொதுவாக வந்து தில்லையை வந்து கோவில் அப்படின்னு ஒரு சிறப்பு பெயரில் சொல்லுவாங்க. அப்போ தில்லை கோவில் என்றால் கோவிலூரில் தில்லை இருக்க வேண்டுமா, இல்லை கூடாதா? அப்போ கோவிலூர் என்பது கோவில் வந்ததால் நிரூபணமாகி விட்டது. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு ஆளுமை. ரொம்ப அழகாக வந்து திருநெல்லை அப்படின்னு ஒரு மின்னிதழ் வந்து கோவிலூர் மடாலயத்திலேருந்து வெளிவருது. நீங்கள் எல்லாம் கிடைக்கலைன்னா அதை வந்து வாட்ஸ்அப்பில் கேட்டால் சுவாமிகள் வந்து அதை அவங்களுடைய செக்ரட்டரிட்ட சொல்லி அனுப்புவாங்க. அந்த திருநெல்லைங்கிற ஆன்மீக இதழில் அவ்வளவு அற்புதமான கட்டுரைகள் எல்லாம் வருது. பெரிய புராணத்தை பற்றி வந்து குழந்தைகள்லாம் கேட்குற மாதிரி நாயன்மார் கதைகள்லாம் ஒலி வடிவில் அப்படி டச் பண்ணோம்னா ஆடியோ வரும். அந்த அளவுக்கு டெக்னாலஜி தொழில்நுட்பத்தில் அவங்களுக்கு அனுபவம் இருப்பதால் அதற்கு தகுந்த ஆட்களை அமர்த்தி அந்த மின்னிதழை மிக அழகாக கொண்டு வருகிறார்கள். எங்கெல்லாம் சுவாமிகள் நிகழ்வுகளுக்கு போகிறாங்களோ அங்கே சந்திக்கக்கூடிய நபர்களின் திறமைகளை அவர்கள் வந்து எப்படி நகரத்தார்களுக்கும் மடாலயத்திற்கும் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள். சென்னையில் சுவாமிகள் வந்து புதுப்பட்டி ராமநாதன் பழனியப்பன் எழுதிய காரைக்கால் அம்மையார் அப்படிங்கிற ஒரு நூல் வெளியீட்டு விழாவுக்கு சுவாமிகள் தலைமை ஏற்று வந்திருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியையும் நான் வந்து தொகுத்து வழங்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது, அதனால எனக்கு தெரியும். அங்கே வந்து திருச்சி மருத்துவர் இரா கலைக்கோவன், தமிழறிஞர் ராசமாணிக்கனாரின் மகன் மருத்துவர் ரா கலைக்கோவன் ஒரு உரையாற்றினார். அந்த உரையில் அவருடைய திறமையை தெரிந்து கொண்டு சுவாமிகள் அவரை தொடர்பு கொண்டு திருநெல்லையில் தொடர்ந்து மருத்துவர் இரா கலைக்கோவனின் கட்டுரைகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அந்த நூலுக்கு அணிந்துரை கொடுத்தவங்க வந்து ஒரு வரலாற்று ஆராய்ச்சியாளர் சுப்புலட்சுமின்னு சொல்லி ஒரு பெண்மணி. அவங்களையும் சுவாமிகள் வந்து தொடர்ந்து அந்த திருநெல்லை இதழில் வந்து கட்டுரை எழுத வச்சுக்கிட்டு இருக்காங்க. இலங்கை ஜெயராஜ் அவர்களுடைய உரை ஒலி வடிவத்தில் வருது. அவங்கள கூட இப்போ மார்ச் 31 அன்னைக்கு மடாலயத்துக்கு இலங்கை ஜெயராஜ் அவர்கள் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் ஆளுமைகளின் திறமைகள் இருக்கிறதோ அவற்றையெல்லாம் நகரத்தார்களின் பயனுக்கு எப்படி பயன்படுத்த முடியும் என்று சிந்திக்கக்கூடிய ஆளுமை அவர்கள். ரொம்ப சிறப்பு என்னன்னு கேட்டால், காசி விஸ்வநாதர் ஆலயத்தின் அறக்கட்டளையுடைய CEO, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்
விஸ்வபூஷன் மிஸ்ரா அப்படிங்கிறவர் ஐஏஎஸ் கேடர், அவர் டெபுட்டி கலெக்டராக இருந்திருக்காரு, கமிஷனராக இருந்திருக்காரு. அவரை 3 நாள் தமிழகத்திற்கும் கோவிலூர் மடாலயத்திற்கும் வர வைத்து திருவண்ணாமலையை கூட்டிகிட்டு போய் காட்டியிருக்காங்க, திருவானைக்கோவலை கூட்டிகிட்டு போய் காட்டியிருக்காங்க, ராமேஸ்வரத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கோவிலூரில் இந்த விஸ்வபூஷன் மிஸ்ராவுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு விழாவை வைத்தார்கள். காசியில் சிஇஓவாக இருக்கார் விஸ்வநாதர் கோவிலில், அவர் இங்கே 3 நாள் தங்கி விழா எடுத்து அவங்க பாராட்டியிருக்காங்க. எதுக்காக அப்படி செஞ்சாங்க அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன்னா அவர் அங்கே காசியில் நகரத்தாருடைய பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி அவர் சந்திக்கக்கூடிய நபர்களிடமெல்லாம் நகரத்தார்களுடைய அன்னதானத்தையும் சிறப்புகளையும் எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறார். கோவிலூர் மடம் இன்னைக்கு ஒரு கொலாபரேட்டிவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது காசி நகர கோவிலோட. கொலாபரேட்டிவ் சேரிட்டி என்றும் சொல்லும் வகையிலே அந்த அன்னக்ஷேத்திரத்திலே ஒரு நாளைக்கு 15,000 மீல்ஸ் ஆர் பீயிங் சர்வ் டு யாத்ரிக்ஸ். அங்கே வரக்கூடிய நபர்களுக்கும் பள்ளி பிள்ளைகளுக்கும் சில மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கும்னு மொத்தம் 15,000 மீல்ஸ் சர்வ் பண்ணுறாங்க அந்த அன்னக்ஷேத்ரா. அதை நடத்துவது கோவிலூர் மடாலயம் தான் அதுக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்ட்னராக இருக்காங்க. ஈவன் தோ ஃபண்ட்ஸ் ஆர் ப்ரொவைடட் பை விஸ்வநாதர் டெம்பிள். அது இல்லாமல் கோசாலையை அவங்க நடத்த முடியாமல் வச்சிருந்ததையும் கோவிலூர் மடாலயத்திட்ட ஒப்படைச்சு சுவாமிகளுடைய அவங்களுடைய டீம் தான் அந்த கோசாலையை நடத்தி கொண்டிருக்கிறது. ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷனும் கொண்டு வர இருக்கிறார்கள். இப்படி கண்டினியூஸ் ஆன்கோயிங் கொலாபரேஷன் வித் காசி விஸ்வநாத் டெம்பிள் சுவாமிகள் அவர்களுடைய ஏற்பாட்டிலே அங்கு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு எங்கு ஒரு திறமை இருந்தாலும் அதை எப்படி நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நம்முடைய நகரத்தார்களுடைய வளர்ச்சிக்காகன்னு சிந்திக்கக்கூடிய ஆளுமை அவர்கள். ஏன்னா இந்த விஸ்வபூஷன் மிஸ்ரா கும்பமேளாவை 4 கோடி யாத்ரீஸை அவர் ஹேண்டில் பண்ணவர். 4 கோடி பேர் வந்த கும்பமேளாவை நடத்தியவர் அந்த விஸ்வபூஷன் மிஸ்ரா. அவருக்கு உரிய அங்கீகாரத்தை சுவாமிகள் அவர்கள் கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட பல அரும்பணிகளை நம் சமூகத்திற்கு செய்து கொண்டிருக்கும் சீர்வளர் சீர் சுவாமிகள் இப்பொழுது சிவமடத்தை அர்ப்பணித்து தலைமையுரை ஆற்றுவார்கள். நகரத்தார் டெவலப்மெண்ட் ஃபோரமின் தலைவர் VAL சின்னழகப்பன் அவர்கள் சுவாமிகள் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறார். உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நில உலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். கோயிலூர் ஆண்டவர் திருவடிகள் போற்றி, நாச்சிப்ப சுவாமிகள் திருவடிகள் போற்றி. திரு சீனிவாசன் அவர்கள் இந்த சிவமடம் அர்ப்பணிப்புக்கு வர வேண்டும் என்று கேட்டு என்னிடம் வந்தார்கள். காரைக்குடி சிவமடம் உருவாக்கும் தருணத்தில் முதல் ட்ரஸ்டிகளில் ஒருவராக இருந்தவன் நான். அதனால் இந்த நீத்தார் விடுதி என்பதனுடைய முழு பயன்பாடும் அதனுடைய தேவையும் முழுவதுமாக அறிந்ததனால் நான் உடனே மறுப்பு எதுவும் சொல்லவில்லை. நான் காசியில் இருக்க வேண்டிய தேதிகளை மட்டும் பார்த்துவிட்டு 26ஆம் தேதி என்றால் நான் கோவிலூரில் தான் இருக்கிறேன், கண்டிப்பாக வந்து விடுகிறேன் என்று சொன்னேன். இந்த நீத்தார் விடுதி என்பது நம்ம சாதாரணமாக எடுத்துக்க வேண்டாம். அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. வாழ்ந்த காலத்திலே எப்படி இருந்தாலும் அவர்கள் மரியாதையாக வழி அனுப்பப்பட வேண்டும் என்பது நகரத்தார் சம்பிரதாயம். அது வசதியானவர்களா வசதி இல்லாதவர்களாங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. நம்ம நகரத்தார் வீடுகளெல்லாம் ரொம்ப பெரிய வீடுகள். அங்கெல்லாம் இந்த இறுதிச் சடங்கு பண்ணுறதுக்கு 2ஆங்கட்டு 3ஆங்கட்டு எங்கே குளிப்பாட்டுறது எல்லாமே அந்த காலத்தில் பிளான் பண்ணி கட்டின வீடுகள். ஒரு கல்யாணத்துக்கு எப்படி பயன்படுமோ அது மாதிரி இதை நம்ம பெரிய நிகழ்ச்சின்னு சொல்கிறது பழக்கம். இந்த பெரிய விசேஷத்துக்கும் பயன்படுற மாதிரி தான் நம்ம வீடுகள் கட்டப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ ஒரு 15-20 வருஷமாக அதில் பல வீடுகள் இடிக்கப்பட்டுருச்சு. பல பேர் ஊரில் இல்லை. இவங்க சொன்ன மாதிரி ஊரில் போய் இந்த காரியங்களெல்லாம் பண்ணுறது அவ்வளவு எளிமையாக இல்லை. ஊரில் அதுக்குள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. அப்படிங்கிறதுனால எல்லா சொந்தக்காரங்களும் இதற்காக ஊருக்கு வர வேண்டிய தேவை இருக்குது. இதெல்லாம் ஒரு காரணமாக இருந்ததுனால அவரவர் இருக்கிற ஊரில் பெரிய ஊர்களில் இந்த நீத்தார் விடுதிகள் இருக்கிறது நல்லதுன்னு நினச்சாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் முன்னோடி அப்படின்னு எடுத்திங்கன்னா திருவொற்றியூர் தான். திருவொற்றியூரில் இந்த வீடு இல்லாதவர்கள் பண்ணுறதுக்காக இது நடந்ததுன்னு நான் நினைக்கல. ஏன்னா அது முக்தி ஸ்தலம், பட்டினத்தார் அடங்கின இடம். அங்கே தான் நமக்கு இறுதிச் சடங்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இது நடந்திருக்கு ஆரம்ப காலத்தில். ஏன்னா
ராஜா, எம்ஏஎம் ராமசாமி போன்றவர்களெல்லாம் இறுதிச் சடங்கு திருவொற்றியூரில் தான் நடந்திருக்கு. அதனால் அவர்களுக்கு வீடு இல்லாத காரணம் இல்லை. ஆனால் பிற்காலத்திலே இப்போ வீடு இல்லைங்கிறது ஒரு காரணமானதுனால ஒரு நாளைக்கு 2, 3 அந்த மாதிரி நிகழ்ச்சிகளெல்லாம் திருவொற்றியூரில் நடக்குது. அந்த காலத்திலே நான் பூர்வாசிரமத்தில் என்னுடைய மாமனார் திருவொற்றியூரில் நகரத்தார் சங்க தலைவராக இருந்தவங்க. அவங்க வீட்டில் மட்டும்தான் ஃபோன் இருந்தது. இப்போ அங்கே வந்து நம்ம ரெங்கோன் நகர விடுதியில் முதல்ல சொல்லிடுவாங்க, இன்றைக்கி ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னு. அவங்க இங்கே திருவொற்றியூருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. திருவொற்றியூரில் நம்ம வீட்டில் இருந்து அங்கே போய் அந்த விடுதியில் ஒரு பெண் தான் அப்போ மேலாளர். அவங்ககிட்ட சொல்லுவாங்க. என்ன அதில் ஒரு ரொம்ப சிறப்புன்னா, இப்போ இந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கு இறுதிச் சடங்குக்கு என்ன செய்யணுங்கிறது தெரியாது. அதெல்லாம் இப்போ புஸ்தகமெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். இப்போ கண்டனூர்லேருந்து ஒருத்தர் போட்டாங்க, அதெல்லாம் நாங்கள் டிஜிட்டைஸ் கூட பண்ணியிருக்கோம். ஆனாலும் எத்தனை கட்டு கட்டணும், எங்கேயெல்லாம் கட்டணும், எங்கே மூக்கில் பஞ்சு வைக்கணுமா வேண்டாமா, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு தெரியல. இந்த விடுதிகளுக்கு போயிட்டா அங்கே இருக்கிறவங்க எல்லாம் சொல்லி கொடுத்துட்றாங்க. அதனால் இப்போ நாம் புதுசாக எதுவும் கற்றுக்க வேண்டிய தேவையும் இல்லை. ரெண்டாவது, அங்கேருந்து உடனே மயானத்தில் ஏற்பாடு செய்கிறதுக்கும், ஏன்னா இது நம்ம தினசரி பண்ணுற வேலை இல்லைல்ல. இப்போ ஒரு கல்யாணமாக இருந்தால் அதுக்கு கொட்டகை போடுறவரை அது இதுன்னு கான்ட்ராக்டர் நம்ம பார்க்கலாம். இதுக்கெல்லாம் எப்படி பார்க்குறது? அதனால் இந்த விடுதியில் இருக்கிறவங்க மயானத்தில் நேரடி தொடர்பில் ரெகுலராக இருக்கிறதுனால இவங்க நீங்கள் ரெகுலர் கஸ்டமர் மாதிரி. அதனால் அங்கே போய் காரியங்கள் பண்ணுறது, ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுறது, அப்புறம் அஸ்தி எடுக்கிறது, இது எல்லாமே அவங்க பண்ணிடுறாங்க. டெத் சர்டிஃபிகேட் வாங்குற வரைக்கும் அவங்களே பண்ணிடுறாங்க. திருவொற்றியூரில் அப்படி தான் பண்ணுறாங்க, காரைக்குடியில் அப்படி தான் பண்ணுறாங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது அதனுடைய தொடர்பான எந்த சிரமமும் பின்னால் இந்த குடும்பங்களுக்கு இல்லாமல் இது நடக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக மாறுது. சரி, இது ரொம்ப அவசியமானதா அப்படி பாருங்கள். நம்ம நகரத்தாருடைய பண்பாட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். திருவொற்றியூரில் நீத்தார் விடுதி கட்டினது ஒன்று. அதை விட ரொம்ப முக்கியம், காசியில் நம்ம அஸ்தியை வச்சுக்கிட்டு 1 வருஷத்துக்கு காப்பாற்றி 1 வருஷத்துக்குள்ளே நம்ம போகலைன்னா அவங்க கரைச்சிருவாங்க. 1 வருஷத்துக்குள்ளே நம்ம போனால் நம்மது லாக்கரில் இருக்கும், அந்த அஸ்தியை எடுத்து நம்ம கையில் கொடுக்குறாங்க. அஸ்தி கரைக்கிறதுக்கு உள்ள ஏற்பாடு, அதற்கு உள்ள ஐயர், அங்கே உள்ள இறுதிச் சடங்கு பண்ணுறதுக்கு உள்ள ஏற்பாடு எல்லாம் அங்கே செட்டப்பாக இருக்குது. அப்படின்னா நம்ம இந்த இறுதிச் சடங்கை எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் அப்படி பாருங்கள். இது கல்யாணத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை விட அதிகமான முக்கியத்துவம் கொடுத்த ஒரு நிகழ்ச்சி. அதனால் இந்த நீத்தார் விடுதிங்கிறது இருக்கிற புண்ணியத்திலே நீங்கள் பள்ளிக்கூடம் கட்டினேன், அதை கட்டினேன், இதை கட்டினேங்கிறத விட நீத்தார் விடுதி கட்டினது பெரும் புண்ணியம். என்ன கேட்டிங்கன்னா, நகரத்தார் சங்கங்கள் எல்லாம் அவங்கவுங்க சங்க கட்டிடங்களை விரிவாக்கம் செய்வதை விட்டுவிட்டு நீத்தார் விடுதி இல்லாத இடங்கள்லாம் நீத்தார் விடுதிக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க. ஏன்னா இப்போ இந்த நகரத்தார் சங்கத்தில் தங்குறவங்க ப்ரையாரிட்டியாக நிறைய பேர் வராங்களா? நம்ம பொருளாதாரத்தில் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த ப்ராப்ளம் இங்கே இருக்கா, எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு தொழில் பண்ணுறோம்னு கேட்போம். அப்படி பார்த்திங்கன்னா நம்ம கட்டுற பெரும்பாலான கட்டடங்கள் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே பிடிப்படவே இல்லை. நிறைய இடத்துல கல்யாண மண்டபம் கட்டுறோம், அந்தந்த காலத்தில் உள்ள நிர்வாகிகள் பெருமைக்காக பண்ணப்படுற விஷயங்களாக இருக்குது. அதெல்லாம் பயனுக்கு வருதா அப்படின்னா இல்லை. இப்போ பல இடங்களில் நான் பார்க்குறேன், ஒரு கட்டடம் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு கட்டடங்களை கட்டி அந்த கட்டடங்கள் முழு பயனுக்கு வருதான்னு தெரியாது. அவ்வளோ பேர் தங்குவாங்களா, என்ன சர்வே பண்ணியிருக்காங்க, ஏதாவது டேட்டா இருக்கா, இவ்வளோ பேர் வருவாங்க, இவ்வளோ பேர் தங்குவாங்க, நமக்கு அந்த தேவை இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தரவுலாம் இல்லை. நம்ம பெருமைக்காக நம்ம போனால் வசூல் பண்ண முடியும், பணம் கொடுப்பாங்க, நமக்கு பண்ணுவோம், அதில் பெருமை நம்ம அடைவோம் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்குது. ஆனால் இந்த நீத்தார் விடுதி கட்டுறது பெருமைக்காக கட்டினப்பட்ட விஷயம் இல்லை. இதை யாரும் பாராட்டவும் மாட்டாங்க. நீங்கள் அதை கட்டினீங்களா, சரின்னு கேட்டுக்குவாங்க. அவங்க பயனாளிகளாக வர அன்றைக்கி நான் காரைக்குடியில் பார்த்துருக்கேன். அந்த காரைக்குடியில் கட்டி இவங்க சொன்னாங்க அந்த இடம் வாங்குறதுல எவ்வளோ பிரச்சனை இருந்ததுன்னு.
காரைக்குடியில் கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு அந்த ரோட்டில் இருக்கிற 4 நகரத்தார் அந்த விடுதியை பயன்படுத்துறதுக்கு தினசரி போராட்டம், தர்ணா பண்ணியிருக்காங்க, கலெக்டருக்கு போடுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் நமக்குள்ளே பீஸ் கமிட்டியெல்லாம் போட்டிருக்காங்க. நாம் என்ன சண்டை போடுறவங்க வயலண்ட் கம்யூனிட்டி இல்லை, ஆனால் நமக்குள்ளே பெரிய வயலன்ஸ் இருக்கிற மாதிரி போட்டு கலெக்டர்கிட்டேருந்து தாசில்தார்கிட்டேருந்து பீஸ் கமிட்டி போட்டு அதுக்கெல்லாம் போயிருக்கோம். அப்போது ஒரு நல்ல காரியம் நடக்குது, நம்ம வீட்டை தாண்டி ஒரு பாடி போகுதுன்னா அது என்ன பெரிய கஷ்டமா? நம்ம அதை பார்க்கணும்னா நீங்கள் பாருங்கள், பார்க்கலைன்னா பார்க்க வேண்டாம். அதுக்கு தான் தப்பு கூட்டிகிட்டு போகிறாங்களே. நீங்கள் அந்த நேரத்தில் வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டியதானே. அங்கே என்ன அரை மணி நேரம் 1 மணி நேரமாக வீட்டுக்கு முன்னால் நின்றுட்டு காவடி ஆட்டமாக ஆட போகிறாங்க. ஆனாலும் நாம் ஒரு நல்லது நடக்கப்படாதுன்னு நினைக்கிற இன்னமும் சில பேர் கம்யூனிட்டியில் இருக்காங்க. அவங்களையெல்லாம் அடையாளம் கண்டுருங்க, முதல்லையே அவங்களையெல்லாம் சரி பண்ணிடுங்க. இல்லைன்னா நம்ம பண்ணுற நல்ல காரியங்களை தடை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இங்கே இவங்க இடம் வாங்கினதில் அதெல்லாம் யோசித்து வாங்கியிருக்காங்க. அதனால் இங்கே யாரும் இந்த வழியாக போகக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. இன்னொன்று, நான் இதை பார்க்கும்போதே எனக்கு இந்த டோப்போகிராஃபியில் ஒரு ரொம்ப பிடிச்ச விஷயம், இங்கேருந்து இப்போ திருவொற்றியூரில் கூட நீங்கள் அந்த நம்ம சத்திரத்திலேருந்து மயானத்துக்கு போகிறதுக்கு ஒரு வண்டி வேணும். பழைய காலத்தில் நகரத்தார் இளைஞர் சங்கத்தில் இருந்தவங்க வந்து தூக்குறதுக்கு வருவாங்க. சொந்தக்காரங்க 2 பேர் வந்திருப்பாங்க. நகரத்தார் இளைஞர் சங்கத்திலேருந்து 40 பேர் வருவாங்க. அவங்கெல்லாம் காரபுரண்டத்தில் அஜாக்ஸில் வேலை செய்கிறவங்க அந்த வேலையில் லீவ் போட்டு இங்கே வந்து இந்த பாடி தூக்குறதுக்கு வருவாங்க. ஃபுல்லாக நிற்பாங்க. இப்போ அங்கேயும் ஆள் இல்லை, எல்லோரும் ரிட்டையர் ஆகிட்டாங்க. இந்த வண்டி இங்கே அந்த வண்டி தேவை கூட இல்லை, நேராக போயிடலாம். அதனால் இங்கே இதெல்லாம் ரொம்ப அவங்க யோசித்து பண்ணியிருக்காங்க. ஒரு பிரச்சனை கடைசியாக இங்கே ஒரு இடத்துக்கு வந்துட்டா இங்கேருந்து நீங்கள் பெரிய லாஜிஸ்டிக்ஸ் பிரச்சனையெல்லாம் இருக்க வேண்டாம் அப்படின்லாம் யோசித்து பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நல்ல நல்ல யோசனைகள், நல்ல எண்ணத்தோடு பண்ணியிருக்காங்க. இதை வந்து எல்லோரும் ஆதரிங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாருமே இங்கே ஒரு நாள் வருவாங்க, அதுக்கு வேறு ஒன்றும் வழி இல்லை. அதை வந்து நம்ம சொல்கிறதுல ஒரு தயக்கமும் கிடையாது. எல்லாருக்கும் தேதி தான் குறிப்பிடையிலேயே தவிர இறுதி எல்லாருக்கும் உண்டு. இங்கே இருக்கிறவங்க பல பேர் இங்கே வர்றதுக்கான தேவை வரலாம். அது வர்ற அன்றைக்கி நான் காரைக்குடியில் பார்த்த அனுபவத்தை சொல்கிறேன். யாரெல்லாம் ரொம்ப தகராறு பண்ணாங்களோ அவங்க வீட்டில் இந்த தேவை வந்தபோது ரொம்ப நல்லா பண்ணிட்டாங்க, இது இல்லைன்னா நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம்னு நமக்கு வந்து எழுதிட்டு போகிறாங்க. அதற்கப்புறமா இந்த சண்டை போடுறவங்கள அவங்க போய் சமாதானப்படுத்துகிறாங்க. அப்படி தான் நடக்கும். ஆனால் இங்கே வந்து நல்ல வேளையாக முதல் தடைகள் எல்லாம் எதுவுமே இல்லாமல் நேரடியாக நம்ம என்ன வேணுமோ அதை நல்லபடியாக செய்கிறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணிட்டீங்க. ஒரே ஒரு யோசனை, இந்த சடங்கு சம்பிரதாயங்களை தெரிந்த ஒருத்தரை மேனேஜராக போடுங்க. அந்த மேனேஜர் வந்து ரொம்ப கம்பேஷனேட்டாக இருக்கணும். வசதி இல்லாதவர்களும் வருவாங்க, வசதியானவர்களும் வருவாங்க. நம்ம ஆள்கள் வந்து வசதியானவர்களுக்கு போய் கார் கதவு திறந்து விடுவாங்க, வசதி இல்லாதவர்களை கண்டுக்க மாட்டாங்க. அதெல்லாம் இல்லாமல் ஒரே மாதிரி எல்லாரையும் நடத்த பாருங்கள். அந்த மேனேஜர் அது மாதிரி சிறந்த ஒரு மேனேஜரை போடுங்க. அந்த மேனேஜருக்கு பெரிய புண்ணியம், ஏன்னா இத்தனை இறுதிச் சடங்கு அவர் பண்ண போகிறாரு கூட இருந்து. இப்போ ராமர் வந்து தன்னுடைய தந்தையாருக்கு தசரதனுக்கு இறுதிச் சடங்கு பண்ணலை, ஆனால் வழியில் வந்து ஜடாயுவுக்கு பண்ணுறார். ஏன் அதை பண்ணுறார்? அது ஒரு பெருமையான விஷயம். அது வந்து நாம் செய்ய வேண்டிய விஷயம். எனக்கு தந்தையாருக்கு நீங்கள் சமமானவர்னு சொல்லி தான் ஜடாயுவுக்கு அவர் இறுதிச் சடங்கு பண்ணுறார். மகாபாரத யுத்தம் முடிஞ்ச உடனே அங்கே போரில் மடிந்தவர்கள் அத்தனை பேருக்கும் தர்மர் போய் ஈமச்சடங்கு பண்ணுறார். அது எதிரியா நண்பனா நம்ம கட்சியா எதிர்கட்சியாலாம் பார்க்கல. ஆக நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இறுதிச் சடங்குங்கிறது மிக புண்ணியமான காரியம். அதை நல்ல விதமாக நடத்துறதுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப சிறந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நீங்கள் எல்லோரும் தயவு பண்ணி ஒன்று சொல்லுங்கள், எல்லா ஊர்லேயும் நகரத்தார் சங்கங்கள் விரிவுபடுத்துறதுக்கு பதிலாக எங்கெல்லாம் இந்த நீத்தார் விடுதி இல்லையோ அதுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். நன்றி.